ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு அரவிந்த் ஆப்டிவஸ்பா. இந்த வருஷம் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே வெரி ஆல் த பெஸ்ட். இந்த வருஷம் கண்டிப்பா பேங்க் வேலைக்கு போகணுன்றது என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுதலும் கூட. சீக்கிரமா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணுங்க. அண்ட் 121 டேஸ் ஸ்டடி பிளான், 131 டேஸ் ஸ்டடி பிளானுக்கு அப்புறம் ஒரு லாங் கேப்ல உங்களை மீட் பண்றேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஃபீட்பேக்ஸ், ரொம்ப 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 தேங்க்யூ. 121 டேஸ் ஸ்டடி பிளான்ல அவ்வளோ சின்சியரான ஒரு ஃபீட்பேக்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஹார்ட் ஃபெல்ட்டா ஒரு அப்படியே லாங் மெசேஜா வந்து டைப் பண்ணி இருந்தீங்க. ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேஷியோக்கு பேட்சை கொண்டு போயிட்டீங்க. வெரி 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 ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எனக்கு மெசேஜ் பண்ணி லாஸ்ட் ஒரு 10 டேஸாக வந்து சார் இந்த வர 3 மந்த்ஸ் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், 3 மந்த்ஸில் என்னால் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த முடியும் முடியாதுன்னுலாம் கிடையாது, சரியா? இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா, ப்ராப்பரான கைடன்ஸோட, ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜியோட ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டாக சொல்கிறேன் பேங்க் எக்ஸாம் கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சரியா? நீங்களா வந்து ஒரு ப்ராப்பராக எடுத்து பண்ணும்போது தான் டைம் எடுக்கும். பட் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டோட, ப்ராப்பர் கைடன்ஸோட எடுக்கிறப்போ, இந்த 3 மாதம் மட்டும் நல்லா எஃபர்ட் போடுங்களேன், கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். அண்ட் மெயின்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு 90 டேஸ் நீ என்ன எஃபர்ட் போட்டன்றது தான் இருக்கு, சரியா? வரப்போற 3 மந்த்ஸ்ல நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்க, நம்ம சொல்றோம், நீங்க ஃபாலோ பண்றீங்க, எப்படி ஃபாலோ பண்ணீங்க, கன்சிஸ்டன்ஸா பண்ணீங்களா இல்லையான்றத பேஸ் பண்ணி உங்களுடைய ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து 3 மாசத்தை மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடாது. நோட்டிபிகேஷன் வந்த அப்புறம் ஒரு 1.5 மாசம் டைம் இருக்கு. ப்ரிலிம்ஸ்க்கு முடிஞ்சு 1 மாசம் டைம் இருக்கு. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் நல்ல சாலிடான டைம் இருக்கு. இதை நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ட் ரிகார்டிங் குவான்ஸ், நிறைய பேர் மேக்ஸ் எனக்கு வராது, மேக்ஸ் எனக்கு புரியல, மேக்ஸ் எனக்கு கஷ்டம் எப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி ஒரு ரிசல்ட்டை பேங்க் செலெக்ஷன் பேட்ச்ல குவான்ஸை வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கிளாஸை இந்த பேங்க் எக்ஸாமோட குவான்ஸை இப்போ நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. எக்ஸாமை எப்படி கிராக் பண்றது சார், நான் உங்க கைடன்ஸ் இல்லை சார், நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா தயவு செஞ்சு தப்பா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கணும்ப்பா. ஓகே, ஸோ என்னை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அரித்மெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் ட்ரைனிங்ல. அரித்மெட்டிக்ல கான்செப்ட் கிளாரிட்டினா என்ன, ஷார்ட்கட்னா என்னன்றத ஒரு எக்ஸ்ட்ராடினரியோட டீச்சிங்கை வந்து பேட்ச்ல வந்து பார்ப்பீங்க. அண்ட் அரித்மெட்டிக் எனக்கு வராது சார், புரியல சார் அப்படின்றவனுக்கு என்னோட கிளாஸ்க்கு அப்புறம் யூனிக்கான டெக்னிக்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்ற வே ஆஃப் டீச்சிங்ல இருந்து உனக்கு புரிய வரும். ஓகே, சரிப்பா. ஸோ நமக்கு இன்னைக்கு செஷன்ல வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோன்றதையும் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கேன். ஸோ செஷனுக்குள்ள போகலாம், நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆஸ்பிரன்ஸோட ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ப்ராப்ளம் வந்து மேக்ஸ் கிடையாது, சரியா? ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஸ்டடி சிஸ்டம் இல்லை. எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஒரு ப்ராப்பர் ஹைரார்கி சிஸ்டமே எந்த டாபிக் ஃபர்ஸ்ட்ல எடுக்கணும், எந்த டாபிக்ல இதை இக்னோர் பண்ணணுன்றதையும் வந்து யாருக்குமே ஐடியா கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. சார் நான் டெய்லி படிச்சுட்டு இருக்கேன் சார், ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. நான் டெய்லி கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கேன் சார், அந்த பார்த்த கிளாஸை என்னால் தக்க வச்சுக்க முடியல சார், எனக்கு அரித்மெட்டிக்ஸ் பார்த்தாலே பயமா இருக்கு சார். இதுதான் வந்து ரியாலிட்டியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ ஒரு ரியாலிட்டி வைஸ் பார்க்குறப்போ யாருக்கிட்டுமே ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இல்லை, ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் இல்லை, சரியா? நம்ம அப்படியே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறோம், ஸ்ட்ராங்காக தான். பட் ஆனால் அது எண்டு வரைக்கும் கொண்டு போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. ஓகே சார், அப்போது ஏன் மோஸ்ட்டாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறாங்க? ஸோ அப்போது எக்ஸாமில் வந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து எக்ஸாம் ஃபெயில் ஆன அப்புறமா பார்த்தா அவங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளானே இல்லை, சரியா? ப்ராக்டிஸ் பண்ணியான்னு கேட்டேன் அப்படின்னா அவங்ககிட்ட ப்ராக்டிஸும் வந்து ப்ராப்பராக பண்ணல. இல்லை சார், கிளாஸ் எடுப்பாங்க, அதை லிசன் பண்ணுவேன், அந்த சம்ஸை போட்டு பார்ப்பேன், அப்புறம் டேட்டா மார்க் டெஸ்ட் போயிடுவேன். மார்க் டெஸ்ட்டை போய் ப்ராக்டிஸே பண்ணாமல் நான் சொல்கிறேன் பாருங்க, ஒவ்வொரு டாப்பிக்கில் 200 சம் ஆச்சு. ஒரு அரித்மெட்டிக்ஸ் டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 200 சம்ஸாவது மீட் பண்ணியிருக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. ஸோ ஜஸ்ட் லைக் தட்டுன்னு வந்து ரொம்ப ஈஸி, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுலாம் ஈஸி, மெயின்ஸ் தான் கஷ்டம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணீங்க? வெறும் ஒரு 3 டாப்பிக்கை வச்சு போயின்னு வைப்பான். சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், குவாட்ரேட்டிக், டிஐ, இதை வச்சு ப்ரிலிம்ஸை வந்து பாஸ் பண்ணிடுவான். ரீசனிங் எல்லாருமே போட்டுருவாங்க. இங்கிலீஷ் அந்த டே ஆஃப் த டைம் பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே, ஸோ மெயின்ஸ் வந்து பார்க்குறப்போ அப்படியே ஒரு புது உலகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும்.
ஏன் அப்படின்னா ப்ராப்பரா வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டான். அரித்மெட்டிக்ஸை இக்னோர் பண்ணியிருப்பான். அரித்மெட்டிக்ஸை எவன் நல்லா பண்ணியிருக்கானோ அங்க மெயின்ஸ்ல வந்து அதுதான் வந்து கேம் ப்ளே பண்ணும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்கப்பா. சரியா? ஸோ இன்னும் வந்து நான் ஒரு அட்வைஸ் எடுத்துக்கோங்க. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு ப்ராப்பரான மென்டார் கிட்ட அட்வைஸ் எடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சும்மா எக்ஸாம் இப்போ கிளியர் பண்ணவங்க கிட்ட ரேண்டமா ஒரு சக்சஸ் ஸ்டோரி பார்க்கறது இதெல்லாம் எந்த விதத்திலும் ஹெல்ப் பண்ணாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. சரியா? இங்க ஒவ்வொருத்தரோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ரென்த்ன்றது வேரி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் வேற வேற இருக்கும். உன்னோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி உன்னை நீயே லேக் அடிச்சுக்காதீங்க. சரியா? ஸோ கரெக்டான கைடன்ஸோட மென்டாரோட சப்போர்ட் எடுத்துக்க. மேக்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, உன்னுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் பார், எனக்கு இன்னைக்கு நல்ல மைண்ட் செட் இருக்கு, மேக்ஸ் எடுப்பான். நீ மேக்ஸே வேணான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் எடுப்பான். இங்கிலீஷ்ல வேணாம்னு சொல்லி ரீசனிங் எடுப்பான். சம்மந்தமே இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுன்னு இருப்பான். இது அப்படியே ஒரு அவனுடைய மைண்ட் வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கும். எந்த ஒரு கொலாப்ஸா இருந்தாலும் இன்னையோட விட்டுருங்க. அந்த பிகினர்ஸ் தயவு செஞ்சு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணு. இன்னைக்கு May 1 இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? மேக்ஸை என்கிட்ட விட்டுரு, அதை நான் பார்த்துக்கிறேன். மற்ற சப்ஜெக்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? சரிப்பா. ஸோ எல்லாரும் ஒரு கேட்ட கொஸ்டின், கேன் யூ கிராக் பேங்க் மேக்ஸ் இன் 90 days? சார் 90 days இப்போ எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 90 days இருக்கு, என்னால் முடியுமா சார் அப்படின்னா 100% நான் ஷுவரா சொல்றேன். 100% சொல்றேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். சரியா? நான் வந்து ஒரு பெரிய மேஜிக்லாம் பண்ணுவேன் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஓகே, பட் ஹானஸ்டா பதில் சொல்றேன். இந்த 90 days போதுமானது தான். இந்த 3 மாசம் போதுமானது தான். எத்தனை டாபிக் இருக்கு? மிஞ்சு போனா பார்த்தீங்கன்னா ஒரு 12 டாபிக் இருக்கு. சரியா? நான் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த ஒவ்வொரு டாபிக்லையும் வந்து ஒரு 200 சம்ஸை மீட் பண்ணிங்கனாலே நீ மாஸ்டர் தான். ஓகே, ஸோ நான் மாஸ்டர் கிளாஸஸ்லாம் இருக்கு. ஸோ அது நான் தனியாக தான் சொல்லியிருக்கேன். பட் இந்த கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸை கிராக் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட்ல இப்போ நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் போயிடாதீங்க. சரியா? ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை சொல்றேன். நீங்க எதை பிடிக்கணும், எதை அடுத்து அந்த ஹைராக்கியை செட் பண்ணணுன்றதையும் சொல்றேன். சார் நான் ரொம்ப எஃபர்ட் போடுறேன் சார். ஹார்ட் ஒர்க்கு மேட்ரு இல்லை. ஸ்ட்ராட்டஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை போடு. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, நம்ம எப்படி மேக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் அண்ட் யாரோட ப்ரிப்பேர் பண்ண போறோம் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கப்புறம் உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை அதில் போடு. ரெண்டும் கம்பைன் ஆகுறப்போ எக்ஸாம்ல தான் ஸ்மார்ட் ஒர்க் வரும். ஓகே, எடுத்தவொடனே ஸ்மார்ட்டாக யாரும் ப்ரிப்பரேஷன் கற்றுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஃபேஸ், அதுக்கப்புறம் தான் வந்து ஹார்ட் ஒர்க்கை எடுத்து வைக்கணும். இந்த ரெண்டுமே இருக்கிறப்ப தான் ப்ராக்டிஸ், அப்போ தான் ஸ்மார்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அந்த ஸ்மார்ட்டாக என்னது, இப்போ உட்காருங்க பாருங்க, எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அடிச்சு பறப்பான். ஐயோ பேங்க் எக்ஸாம் வந்துச்சு, அப்ளை பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதெல்லாம் எதுவும் மைண்டில் வச்சுக்காதீங்க. ஓகே, வரப்போற இந்த 3 months எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. கரெக்டான டைரக்ஷன்ஸ் இருந்தால் பாசிபிள். ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருந்தா 90 daysல மேக்ஸை ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகே, எஸ், நம்முடைய phase 1 முதல் 30 days நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா பேசிக்ஸ் பிளஸ் ஸ்பீடு பில்டிங். பேங்க் எக்ஸாம் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப்பானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, மார்க் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, சம்மு பார்க்குறப்போ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அந்த டைம்குள்ளே யார் முடிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ரிசல்ட்டை தொடுறாங்க. ஓகே, அப்போ அந்த டைம்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீடு வேணும். அப்போ ஸ்பீடு இருந்தால் போதுமான்னு கேட்டீங்கன்னா அக்யூரஸியும் வேணும். ஸோ அக்யூரஸி ரொம்ப மேட்டர். அப்போ அந்த அக்யூரஸி எப்படி வரும்? ப்ராப்பர் ப்ராக்டிஸ் வேணும். நிறைய சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். சிம்பிள், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுற, பேசிக்ஸை நல்லா கற்றுக்கிற, அதுக்கப்புறம் உன்னுடைய ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சம்மை ப்ராக்டிஸ் பண்ணுற. ப்ராக்டிஸ் பண்ண தப்பு பண்ணுவேன். தப்பு பண்ணும்போது கரெக்ட் பண்ணிப்பேன். அக்யூரஸி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். phase 2ல என்ன பண்ணுற? அரித்மெட்டிக்ஸ் வந்து ப்ரிலிம்ஸை நோக்கி மெயின்ஸுக்கு ஒரு பிரிட்ஜை மாதிரி ஃபார்ம் பண்ணுறேன். அரித்மெட்டிக்ஸை லேர்ன் பண்ணிட்டே வருவீங்க ஒவ்வொரு சாப்டரா. சரியா? அதை மெயின்ஸோட வந்து எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? ப்ரிலிம்ஸ் லெவல்னும் போது ஒரு சிம்பிள் கான்செப்ட். சரியா? ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன, ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்னன்னு இப்படி பார்க்குறப்போ சிம்பிள் சம்ஸாக பார்ப்பீங்க. 4-5 சிம்பிள் சம் சேர்ந்து ஒரு கொஸ்டினா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் மெயின்ஸ்ல. ஓகே, அந்த கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை எப்படி யோசிச்சு பண்றீங்கன்றது தான்.
அரித்மெட்டிக்ஸ்ன்றது நம்ம ஃபார்முலா மாதிரி, மென்சுரேஷன் மாதிரி, ஜாமெண்ட்ரி மாதிரிலாம் கிடையாது. சரியா? ரொம்ப ரியாலிட்டியா நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயத்த கொஸ்டினா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை தான் எக்ஸாம்ல வந்து உனக்கு கொஸ்டினா கேட்டிருப்பான். அதை எப்படி சால்வ் பண்றதுன்றது பார்த்தீங்கன்னா அடிஷனோ, சப்ராக்ஷனோ, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதை யூஸ் பண்ணி நம்ம அரித்மெட்டிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். பட் அந்த திங்கிங் எபிலிட்டி, சரியா? அதாவது லாஜிக்கல் திங்கிங் எபிலிட்டி, கொஸ்டினை வந்து நம்ம யோசிக்கணும், அந்த டைம் பவுண்டுக்குள்ள எப்படி சால்வ் பண்ணணும்னு. இதை கொண்டு வரதுக்கு தான் ஒரு ப்ராப்பரான மென்டார் வேற, ஒரு ப்ராப்பரான டீச்சிங் தேவை. சரியா? சரிப்பா. Phase 3 பாத்தீங்க அப்படின்னா அடுத்த இந்த 2 மாசம் போதும். ஓகே, முதல் 2 மாசம் வந்து நீங்க நல்லாவே ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேட்சை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். எல்லாமே லைவ் கிளாஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? மே 7th இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். Phase 3 வந்து லாஸ்ட் மந்த் நம்ம நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே மோஸ்டா நம்ம முடிச்சிருவோம். சரியா? நோட்டிபிகேஷன், ஒரு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் அடுத்து வரதுக்கு என்ன இருக்கு? எஸ்பிஐ இருக்கு, அடுத்து ஐபிபிஎஸ் இருக்கு, பிஓ அண்ட் கிளர்க் இருக்கு. எஸ்ஓ ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க இன்னும் கடைசி நல்ல டைமே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் நல்ல சாலிடான டைம் இருக்கு. பட் எக்ஸாமோட சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 90 days இருக்கு. அதுக்குள்ள ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம பக்காவா ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். சரிப்பா, இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ ஒரு 10 minutes நம்ம வந்து பார்த்தோம். பட் ஆக்சுவல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும்? ஆக்சுவல் ப்ரிப்பரேஷன் நீங்க வந்து ஃப்ரெஷரா இருக்க, ஒரு பிகினரா இருக்கு அப்படின்னா முதல்ல அந்த பேசிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ண. பேசிக்னா என்ன சார்? நான் உனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். முதல்ல டேபிள்ஸை நல்லா படி. டேபிள்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சார், எனக்கு மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ண தெரியும் சார். டேபிள்ஸ் 12 17 சார்னா என்ன அப்படின்னு கேட்டா பாயிண்ட் ஃபிங்கர் டிப்ல வைக்கணும். சரியா? ஆஸ்பரண்ட் மைண்ட் செட்டுக்கு வரணும். ஓகே, ஒரு சும்மாலாம் தூக்கி பேங்க் வேலைக்கெல்லாம் வந்து உள்ள வந்துட முடியாது. ஏதாச்சும் எஃபர்ட் பண்ணிருக்கணும். ஓகேவா? எப்படி அந்த ரிசல்ட்டை வந்து வாங்குறாங்க, எஃபர்ட் போட்டிருப்பான். எல்லாருமே மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஆனா அந்த டைமிங்குள்ள யார் அந்த ஆன்சரை பண்றாங்கன்றது தான் வேலை. சிம்பிளா ஸ்டார்ட் ஆகும். சிம்பிளா இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க சார்? இதெல்லாம் எதுக்கு சார்? எவ்வளவோ டாபிக், அங்க போய் என்ன பண்ண போற? மெயின்ஸ்ல வந்து அப்படியே ஒரு டயக்ராமை பார்த்து அந்த டயக்ராமை போய் டச் பண்ண போறீங்க. ஒர்க் அவுட் பண்ணணும், செம்ம பார்த்து புரிஞ்சு சால்வ் பண்ணணும். அந்த சால்வ் பண்றதை வேகமா பண்ணணும். சரியா? பேசிக் என்ன? டேபிள்ஸ். ஓகே, அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன் இதை நல்லா ஃபாஸ்டா பண்ணணும். இதை எத்தனை முறை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை உனக்கு. நான் இப்பயும் சரி, இப்போ லாஸ்ட் பேட்ச்ல அதுதான், அவ்வளோ டவுட்ஸா ஸ்பீடு வரல அப்படின்றான். ஸ்பீடு வரலாம், டேபிள்ஸ் படிச்சியாப்பான்னு கேட்டேன். படிச்சேன் சார். எது வரைக்கும் படிச்சுன்னா 12 படிச்சேன் சார், 13 படிச்சேன் சார். அப்போ மீதி எல்லாம் நான் அப்படியே மல்டிபிள் படிப்பேன் சார். கடைசி வரைக்கும் மல்டிபிளே பண்ணிட்டு இரு. சரியா? சொல்றதை கேட்டு ஃபாலோ பண்ணணும். பிளைண்டா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணு. மேக்ஸோட பொறுப்பை என்கிட்ட விட்டுரு. சரியா? நான் சொல்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணு. டெய்லி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா உடைய ஸ்பீடு, கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்றதை மட்டும் பாரு. நீ பிகினரா இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு மேக்ஸ் வரல சார், திரும்ப திரும்ப எனக்கு மேக்ஸ் எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணலாம் வரல சார்னா ஒரு டைம் நம்ம பேட்ச் அட்டன் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சேஞ்சஸ் தான் நீ பார்ப்பேன். டேபிள்ஸ் 12th டேபிள் 13 14 15 16 17 18 19 அப் டு 20 வரைக்கும். அதாவது 20 12 1s ஆர் 12 2s ஆர் அப் டு என்னது 12 18s ஆர் 12 19s ஆர் 12 20 வரைக்கும் எல்லா டேபிள்ஸுமே தயவு செஞ்சு சொல்றேன், இது வந்து ஒரே நாள்ல வராதுதான். ரியாலிட்டியாவும் நான் பேசுறேன், ஹானஸ்டா பதில் சொல்றேன். சரியா? இதை டெய்லி நீங்க வந்து உங்களுடைய டே டு டே ஹேபிட்டா மாத்தணும். ஓகே, டே டு டே ஹேபிட்டா மாத்துங்க. ஒரு ரொட்டீன் கொண்டு வாங்க. டேபிள்ஸ் நான் இது வரைக்கும் சார் ரிப்பீட் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்றேன், 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்றேன்னா அகைன் திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, விடாத. போந்துதான் போவ, டயர்ட்னஸ் ஆகும் தான். ரியாலிட்டி அதுதான். திரும்ப திரும்ப லைஃப் அடிக்கும் தான். எத்தனை முறை அடிச்சாலும் எழுந்து போயிட்டே இருக்கும். திரும்பி பார்க்காத, கடந்து வந்த பாதையை பார்க்காத. சரியா? டைம் வேஸ்ட். உனக்கு முன்னாடி நிறைய டைம் இருக்கு. நீ முன்னாடி போக வேண்டியது இருக்கு. உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆரம்பம் எப்படி, அந்த ஃபவுண்டேஷன் எப்படி பண்ணணும்ன்றதை மட்டும் பாரு. ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணு. ஃபவுண்டேஷனை நல்லா போடு. ஃபவுண்டேஷன்னா லேர்ன் பண்றது ஃபவுண்டேஷன் கிடையாது. சரியா? ஸோ அப்போ ஃபவுண்டேஷன் இங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னது? டேபிள்ஸ் தான். ஃபிங்கர் டிப்ல இருக்கு அப்படின்னா எப்படி ஸ்பீடு வருதுன்றத நீ வந்து நோட் பண்ணுவ. டெய்லி ஒரு டேபிள் படிக்க முடியாதா? டெஃபினட்டா முடியும். டெய்லி ஒரு டேபிள். ஓகே,
எத்தனை டேபிள்ஸ் இருக்கு? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு 8 டேபிள் தான் இருக்கு. 8 டேஸ் போதும். ஃபிங்கர் டிப்ல திரும்ப சார் 8 டேஸ்ல எல்லாமே எனக்கு ஃபிங்கர் டிப்பா வரும் வராது தான். அதை அப்படியே கண்டினியூ பண்ணு. போஸ்டிங் வாங்குற வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நான் சொல்றேன் பாரு, ஃபர்ஸ்ட் உன்னோட மேக்ஸ்ன்னு எடுக்கிற அப்படின்னா ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தி பேசுறன்றதுக்கு மெயின் ரீசன் இருக்கு. டேபிள்ஸ் பெரிய மேஜிக் பார்ப்பீங்க. ஓகே, நிறைய பேர் இக்னோர் பண்ணுவீங்க. யாராயும் இப்படி சொல்லிட்டு இருக்கா, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதரா அப்படின்னு அப்படியே 2 ஃப்ரெண்ட்ஸே பேசுவாங்க. சரியா, அவன் ஃபாஸ்டா சால்வ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும். சரியா, ஒருத்தருக்கு ஆவரேஜ் தான் இருப்பான். அவனை போய் இவ்வளோ கம்பேர் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா நீ தான் வந்து சஃபர் ஆக புரிஞ்சுக்க. ஸோ அதனால நான் சொல்ற மேஜிக்கை வந்து பாரு, டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகும். நான் பார்த்துட்டேன், கிட்டத்தட்ட 9 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ ரிசல்ட்டை பார்த்துட்டேன், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டேன். அவன் சொன்னது டேபிள்ஸ் தான் சார் ஹெல்ப் பண்ணுச்சு, என்னோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு டேபிள்ஸ் தான் ரீசன் சொல்லுவான். ஓகே, என்கிட்ட படிக்கிற அப்படின்னா சின்சியரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து படிங்க. சும்மா வந்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு சரி ஓகே நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் இது ஒரு சப்போர்ட்டா எடுத்து போன்றதுலாம் எனக்கு தேவை கிடையாது. ஈவன் என்கிட்ட ஒரு 10 பேர் படிச்சாலும் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா சின்சியரா படிப்பான். ஓகே, அந்த 10 பேர் 100% ரிசல்ட் எடுத்துருவான். சரி, நான் உனக்கு திரும்ப சொல்றேன், அப் டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 20 வரைக்கும் டெய்லி ஒரு டேபிள், அதை அப்படியே ரிப்பீட் பண்றேன். சரியா, டெய்லி ஒரு டேபிள். ஸ்கொயர் வேல்யூஸ் ஒரு டேபிள்ஸ் முடிச்சிட்டியா, அடுத்து ஸ்கொயர் வேல்யூஸ் படிச்சு நல்லா மக்கப் பண்ணு. கியூப் வேல்யூஸ் நல்லா மக்கப் பண்ணு. ஸ்பீட் மேக்ஸ் கால்குலேஷன் டெக்னிக் ஆல்ரெடி நான் ஒரு 3 கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அகெயின் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டெக்னிக்ஸை வந்து நான் பேட்ச்ல இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சரியா, ஸ்பீட் மேக்ஸ் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் வேல்யூஸ் இதை மட்டும் தயவு செஞ்சு போஸ்டிங் வரைக்கும், நீ போஸ்டிங் வாங்கி போற வரைக்கும் இதை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும்பா. ஓகே, ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் லேர்ன் பண்றதுக்கு முதல் ஒரு 10 டேஸ் எடுத்துக்க. 10 டேஸ் கூட வேணாம், 7 to 10 டேஸ். ஓகே, 7 நாள்ல இருந்து 7 to 10 டேஸ் எடுத்துக்குங்க. ஒரு 7 days to 10 டேஸ் ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு பேஸை வந்து ரிப்பீட் பண்ணி அதுக்கப்புறம் ரிவிஷன் தான். எடுத்தோடனே ஃபிங்கர் டிப்ல நிற்காதுதான். சரியா, நல்ல ஒரு பேஸை செட் பண்ணி வச்சுக்கோ. ஸ்பீட் மேக்ஸ் டெக்னிக்ஸை போட்டு பாரு. பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் வேல்யூஸை நல்லா மக்கப் பண்ணும். இது எல்லாமே நல்லா மக்கப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 7 to 10 டேஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபிகேஷன்ல கைவை. எனக்கு மேக்ஸ் தெரியும், எனக்கு வந்து நார்மலாக நான் ஸ்கூல் டேஸ்ல நல்லா மேக்ஸ் போடுவேன், காலேஜ் டைம்ல நல்லா மேக்ஸ் போடுவேன். ஆனால் அரித்மெட்டிக்ஸ்ல வந்து ஒரு சம்ம கேட்டால் அப்படியே வந்து பெண்ணாடு ஆடினுப்பான், தலை சொஞ்சினுப்பான், யோசிச்சுனுப்பான், என்னென்னமோ ரீசன் சொல்லுவான். சரியா, இதுதான் ஷார்ட்கட், இது ஷார்ட்கட், அது ஷார்ட்கட்னு சொல்லி ஓடிட்டு இருப்பான். ஷார்ட்கட் பின்னாடி ஓடாது, அது எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ணாது. அது உனக்கு டேஞ்சர் ஜோன்ல தான் கொண்டு போய் விடும். எங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ்ல விட்டுரும். எவ்வளோதான் போட்டு பார்த்தாலும் எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது, மைண்டே ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு இருப்பேன். சரியா, ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா உனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஒரு ஸ்பீடு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறமா அக்யூரசி கொண்டு வரணும், அதுக்கப்புறமா கான்செப்ட் லேர்ன் பண்றப்போ லாஜிக்கல் திங்கிங்கை யோசிக்கணும். சரியா, அதை நான் உனக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிடுவேன். எல்லாமே நான் உனக்கு ஸ்பூன்ல ஊட்டி வர மாதிரி தான் வந்து கிளாஸஸ் வந்து ஒரு கதை மாதிரி தான், ஒரு ஸ்டோரி பேசிஸ்ல தான் வந்து சம் போகும். சரியா, ஸோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும், சிம்பிளிஃபிகேஷன் 100 கொஸ்டின்ஸ் ஒரு நாளைக்கு. டார்கெட் என்ன, சிம்பிளிஃபிகேஷன்ல 1000 கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 7 டேஸ் இதை பண்ற, அடுத்து ஒரு 10 டேஸ் இதை பண்ற, நெக்ஸ்ட் 10 டேஸ். புரியுதாப்பா, மொத்தம் 30 டேஸ். இந்த 30 டேஸ்ல நீங்க என்ன பண்ண சார், அப்போ ஒரு நாள் ஃபுல்லா மேக்ஸே தான் போயினுக்குமா சார்? அப்படி கிடையாது. ஒரு 2 hours எடுத்துக்க, அடுத்த 2 hours ரீசனிங் பாருங்க, அடுத்த 2 hours இங்கிலீஷை பாரு, அடுத்த 2 hours ஜிகே படி. தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸை இப்பத்திலிருந்தே படிக்க ஆரம்பிங்க. அடுத்து ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன். சரியா, இன்னும் இருப்பீங்க, டெஃபினட்டா நிறைய பேர் இருப்பீங்க. அடுத்து ஒரு ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன். அந்த ஸ்டடி பிளான் 90 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் நான் சொல்றேன். எல்லாம் சார்ட் போட்டு டே 1 வைஸ் டே 2 வைஸ் நான் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வீக் தரேன். சரியா, தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மேக்ஸை வந்து இந்த ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து நம்பர் சீரீஸ்க்கு போ. சிம்பிளிஃபிகேஷன்ல 100% அக்யூரசி இருக்கணும், மிஸ்ஸே ஆகக்கூடாது.
100 சம். அதே மாதிரி நான் சொல்றேன் பாருங்களேன், 100 கொஸ்டின்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்ஸை போட்டுட்டு தான் அந்த இடத்த விட்டு எழுதணும். ப்ரிப்பரேஷனுக்குன்னு சொல்லி உட்காந்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு பிடிஎஃப் நான் டெலகிராம்ல கொடுத்துருக்கேன். சரியா, 1000 கொஸ்டின்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம்ல கொடுத்துருக்கேன்பா. ஓகே, நான் டெலகிராம்ல கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டெலகிராம் குரூப்ல கேளுங்க, நான் அகைன் ஷேர் பண்றேன். டெலகிராம் குரூப்ல 1000 கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் பிடிஎஃப் இருக்கு. அண்ட் அடிஷனல் புது கொஸ்டின்ஸ், நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் பேட்ச்ல எடுப்பேன். சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸஸ் தான். ஒரு 100 சம் வந்து ப்ராப்பரான ஒரு சிஸ்டமேட்டிக்கான எல்லா டைப்ஸும் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஓகே, சரி. ஆனா நீங்க என்ன பண்ணணும், முதல் ஒரு டெய்லி 10 நாளைக்கு 100 கொஸ்டின், ஒரு நாளைக்கு மொத்தம் 1000 கொஸ்டின். சரியா, 100 into 10 days. ஓகே, 1000 கொஸ்டின்ஸை சிம்பிளிஃபிகேஷன்ல நீ மீட் பண்ணிடுவ. பாசிபிளா சார், கொஸ்டின் கேட்காத, பண்ணு, டெஃபினட்டா பண்ணும். சரியா சார், இது பண்ண முடியுமா சார் எல்லாம் கேட்கக்கூடாது, பண்ணணும், அவ்வளவுதான். சரியா, பேங்க் வேலை வேணுமா, நல்லா ஒரு ஃபுல் டே ஒரு ஒயிட் கலர் ஜாப் போய் உட்காந்துட்டு அங்க வந்து கஸ்டமர்கிட்ட சர்வீஸ் பண்ணிட்டு அழகா இருந்து வீட்டுக்கு வர போற. பேங்க் ஒர்க் பேங்க்லேயே விட்டு வர போற, அதை வீட்டுக்குலாம் கொண்டு வர போறது கிடையாது. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் பேங்க்ல ஒரு என்விரான்மெண்ட்குள்ள ஒரு ஒர்க் பண்ற அப்படின்னா ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒர்க் தான், நான் இல்லைன்னு சொல்ல. சரியா, மற்றவங்கள மாதிரி ஒரு ரொம்ப டென்ஷன்லாம் கிடையாது, எல்லாமே மேனேஜபிள் தான். அழகா பேங்க் டைமிங்க்கு போற 10 to கிளரிக்கலாக இந்த 5 o'clock மேக்ஸிமம். இப்போ எல்லாருமே வந்து 6-7 முடிச்சிடுறாங்க. ரொம்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது. சில பிரான்ச்சஸ் தான் அதெல்லாம் இருக்கு, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. சரியா, அது நான் உள்ள வரல. பட் இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இமேஜின், ஸோ ரெஸ்ட் 30 இயர்ஸ்க்கு அடுத்து வரப்போகிற 30 இயர்ஸ்க்கு ஒரு லைஃப் சேஞ்சிங்கான உன்னோட ஜென்ரேஷனையே மேலே கொண்டு வர போகிறேன். உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனை ஒரு படி மேலே கொண்டு வர போகிறேன். ஓகே, நீ போய் தான் உன் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையே நீ மாற்ற போறீங்க. அதுக்கான எபிலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. இந்த சொசைட்டி எப்படி எல்லாருக்குமே காமனா ஒரு காத்து கொடுத்துருக்கு, தண்ணி கொடுத்துருக்கு, மழை கொடுத்துருக்கு, வெயில் கொடுத்துருக்கு, அது எல்லாருக்குமே காமன்னா இந்த வேல்யூம் எல்லாருக்கும் காமன் தான். ஆனா அது யாருக்கு வேணும்ன்றவன் போய் எடுத்துக்கிறான், வேணான்றவன் எனக்கு வேணாம்பா, இதெல்லாம் எனக்கு கிடைச்சதே போதும்பா, நான் எந்த ஒரு கஷ்டமும் பண்ணல, ஆனா ஒரு கஷ்டமா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதை நான் கடைசி வரைக்கும் கஷ்டமாவே வேலை பார்த்துனுக்கிறேன்னு சொல்லி போய் நிற்பான். ஒவ்வொருத்தரோட சாய்ஸ். ஓகே, சொசைட்டியில எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும், எல்லாமே உன் முன்னாடி இருக்கும். உனக்கு எது வேணுமோ நீ தான் எடுத்துக்கணும். சரியா, சரி, சொல்றத கேளுங்க. டெய்லி 100 கொஸ்டின்ஸ். இதை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றதுக்கான ரீசன் இதுதான். ஸ்பீடு, அக்யூரசி, சிம்பிளிஃபிகேஷன்ல மட்டும்தான் வரும். ரீசனிங்க்கும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் ஹெல்ப் பண்ணும். நீ இதை நல்லா ஸ்பீடு பண்ணிட்ட அப்படின்னா, நல்லா மிஸ்டேக், நிறைய தப்பு பண்ணுவீங்க, நிறைய கரெக்ஷன் நடக்கும். எண்ட் ஆஃப் த லாஸ்ட் 100 கொஸ்டின் பர் டே. சரியா, 1 hourல 100 கொஸ்டின் முடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அது டைம் எடுக்கும் தான், 2 hours 3 hours எடுக்கும் தான். ஒரு வாட்டி போட உட்காந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும், அந்த 100 கொஸ்டினை முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு எழுந்துக்கணும். மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸ் 50 கொஸ்டின்ஸ் டெய்லி. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் 25 கொஸ்டின்ஸ். டிஐ டெய்லி ஒரு 5 செட்டு. ஸோ இதுதான் வந்து முதல் ஹைராக்கியில நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. ஓகே சார், இப்போ இந்த டிஐ பண்றதுக்கு முன்னாடி பர்சன்டேஜும் ரேஷியோவும் முடிச்சிருக்கணும். சரியா, ஸோ காட்ஃபாதர் ஆஃப் ஆல் த டாபிக்ஸ் பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ. இந்த டாபிக் முடிக்காம யாருமே மற்ற சாப்டரை தொடக்கூடாது. சிம்பிளிஃபிகேஷன்லாம் தவிர்த்து சொல்றேன். ஏன்னா பர்சன்டேஜ் டு வேல்யூஸ் கன்வர்ஷன்லே பேசிக்ஸை வந்து படிச்சிருவேன். ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸை முடிச்ச அப்புறமா நீங்க வந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அது மட்டும் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும். ஏன்னா இது எப்படி போகும், கிளாஸஸ் ஒரு அலைன்மெண்ட்ல போகும், ப்ராக்டிஸ் நான் சொல்லுவேன், கிளாஸ்ல என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். சரியா, இதை பண்ணுப்பா, இது கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா அடுத்து நீ பண்ண வேண்டிய ஹோம்ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிடுவேன். டெய்லி ஹோம்ஒர்க்ஸை டெய்லி முடிச்சினாலே பக்காவான ரிசல்ட் இருக்கும். பர்சன்டேஜ் ரேஷியோவும் முடிங்க, அதுக்கப்புறம் ஆவரேஜ். ஓகே, இந்த முடிச்ச அப்புறமா ஆவரேஜை முடிச்சிட்டிங்கன்னா, இந்த 3 முடிச்சிட்டிங்கன்னா டிஐல உள்ள வந்துடலாம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், பார்ட்னர்ஷிப்லாம் ரொம்ப ஈஸி. எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப 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 ஈஸியா எடுத்து போகலாம். அடுத்த ஈஸி எது சார்னு கேட்டேன் அப்படின்னா
போட் அண்ட் ஸ்ட்ரீம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸியா, பர்சன்டேஜ் மட்டும்தான். பர்சன்டேஜை வச்சு நான் பயங்கரமான ஷார்ட்கட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸ்ல பார்ப்பீங்க. ஒன்லி பர்சன்டேஜ், வேற ஒன்றும் கிடையாது. சக்சசிவ் பர்சன்டேஜ் கான்செப்ட் ஒன்று இருக்கு, ரேஷியோக்கு ஒன்று இருக்கு. ரெண்டு டைப் தான். எந்த டைப் கேட்டாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ஸை முடிச்சு விட்டுருவேன். போட் அண்ட் ஸ்ட்ரீம் நம்மளுடைய மெத்தட் ப்ரூவன் ஷார்ட்கட் மெத்தட், கான்செப்ட் கிளாரிட்டி, ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் முடிஞ்சு. ஓகே, ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸும் பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போட் அண்ட் ஸ்ட்ரீம் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ஓகே, இதுவும் ஈஸி டு மாடரேட்ல எக்ஸாம்ல கேட்டுருவான். கொஞ்சம் மாடரேட்னா என்ன, எல்லாமே ஈஸி டு மாடரேட், டிஃபிகல்ட்னு ஒன்று கிடையாது. சரியா, மாடரேட் என்னன்னா கொஞ்சம் யோசிச்சு அந்த டைம் பவுண்டரியில 30 செகண்ட் 40 செகண்ட்குள்ள போடுற மாதிரி தான் நான் சொல்றேன். டிஃபிகல்ட்ன்றது வேற. டிஃபிகல்ட்னா என்னன்னா கொஸ்டினே புரியாம இருக்கு பாரு, அதான் டிஃபிகல்ட். ஓகே, கொஸ்டினே புரியல அவன் சொல்லுவான், கொஸ்டினே புரியல அதான் கஷ்டம், அதை ஓப்பனா சொல்றேன். சரியா, மற்றபடி எல்லாமே கொஸ்டின் புரியும். கால்குலேஷன் லென்த், ஆமா மெயின்ஸ் லெவல்னா அப்படிதான் இருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்தது தான் மெயின்ஸ் லெவல். அப்போ உன்னை எப்படி ஃபில்டர் பண்ணுவான், கஷ்டமா தான் கேட்பான். ஃபர்ஸ்ட் இந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுங்க. ஏன் வந்து பயப்படுறீங்க? சரியா, ஒரு பயமும் இல்லைப்பா. நான் யாரும் எதுவும் கேள்வி போறது கிடையாது. சரியா, ஐயோ நம்ம பேங்க் எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டுமே, லைஃபே போயிடுச்சா, அப்படிலாம் கிடையாது. சரியா, லைஃப்ல நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, உன்னை நினைச்சு ப்ரௌடா நீயா ஃபீல் பண்ணும். என்ன நினைச்சா எனக்கே ப்ரௌடா இருக்குடா அப்படின்ற ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த மொமெண்ட்டு ஃபைனல் ரிசல்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் உன்னுடைய ரிசல்ட்டில். அந்த மொமெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அந்த மொமெண்ட்டு உன்னை ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கும். எழுதி வச்சுக்கோ. சரியா, நான் சொல்கிற பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணோம், அந்த அச்சீவ்மெண்ட்டு உன்னை நினச்சி நீயா ப்ரௌடாக நினைக்கிற விஷயம் தான் அச்சீவ்மெண்ட். அது எனி கைண்ட் ஆஃப் எதனா இருக்கட்டும். நெக்ஸ்ட், நீங்கள் இது முடிச்ச அப்புறமா நான் சொன்ன ஆர்டரில் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்குது சொல்கிறேன். முதல்ல இந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், பார்ட்னர்ஷிப் முடிச்ச அப்புறமா, ஓகே இதுக்கெல்லாம் போயிடாத, ப்ராப்ளம்ஸ் ஆன் பார்ட்னர்ஷிப் முடிச்ச அப்புறமா அதான் இந்த ஆர்டர். ஓகே, இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு கரெக்டான கைனா தயவுசெய்து யோசிக்காங்க, உள்ள பேட்ச்குள்ளே வந்துரு. இப்போ உள்ள நம்ம ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணி அழகாக பேட்ச் டவுன்லோட் பண்ணி May 7th லைவ் கிளாஸ், யாருக்காக வெயிட் பண்ண போகிறது கிடையாது. கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே தான் இருக்க போகிறோம். சரியா, நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க், இது ஒரு பேர். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின். ஓகே, ரொம்ப ஈஸி. ஸோ போட் அண்ட் ஸ்ட்ரீம், சிம்பிள் பாப்புலேஷன், ப்ராபபிலிட்டி அண்ட் மென்சுரேஷன். சரியா, மோஸ்டா மென்சுரேஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதுவும் ரொம்ப ஈஸி தான். சரியா, என்னன்னா ஒரு லாஜிக்கலா படிக்கணும். சரியா, ரியல் டைமா படிக்கணும். அது எப்படின்றது நான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன், அதை பத்தி வரி பண்ணிக்காதீங்க. ஓகே, சரிப்பா. ஸோ நெக்ஸ்ட் 30 days, முதல் 30 daysல இது எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அப்படியே பேரலா இதையும் வந்து பண்ணிட்டே வரும். சரியா, ஸோ அது கிளாஸஸ் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். ப்ராக்டிஸ்க்கு நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம மேக்ஸை வந்து அடுத்த ஒரு மாதம் டாமினேட் பண்ணணும். என்ன டாமினேஷன் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் தான். ஸோ மெயின்ஸ் லெவல் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயின்ஸ் லெவலில் லேர்ன் பண்ணுறது கிடையாது, நான் நல்லா தெரிஞ்சுக்க. லேர்னிங் ஸ்டேஜ் முதல் 2 மாதம் தான். அவ்வளோ ஈஸி. பேங்க் எக்ஸாமில் குவான்ஸ் அவ்வளோ ஈஸி. சரியா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து எழுதுறது பார்த்தீங்கன்னா 82 எக்ஸாம்ஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 89 எக்ஸாம்ஸ் நான் ஒவ்வொரு எக்ஸாமும் கவுண்ட் பண்ணியிருக்கேன். 9 இயர்ஸ் போய் டீச் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம டீச்சிங்கில் அப்போ ரியலாக எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமாக கேட்குறாங்கன்னு கேட்டால் கிடையாது. அந்த டைம் பவுண்டரிக்குள்ளே சால்வ் பண்ணுறது தான் கஷ்டம். ஓகே, ஸோ ஒரு 20 minutes டைம் செட் பண்ணி ப்ரிலிம்ஸு 100% போட்டுடலாம், டெஃபினட்டாக போட்டுடலாம். அது எப்படி போடுறதுன்றதை நான் பேட்சில் சொல்லுவேன். ஏன்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து என்ன நினச்சிட்டு இருக்கான், சிம்பிளிஃபிகேஷனு இதை தான் பண்ணுவான். நீங்களும் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, சிம்பிளிஃபிகேஷனு, நம்பர் சீரீஸு, குவாட்ரேட்டிக்கு, டிஐ, இதுக்கே 20 minutes போயிடுச்சு சார். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த 20 minutesல எதையும் பண்ணியிருக்க மாட்டான். ஓகே, ஆனால் அடுத்த 10 to 15 அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜியே பேங்க் எக்ஸாமில் இப்போ ட்ரெண்டே என்னது, அரித்மெட்டிக்ஸ் தான் ஈஸி. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் எல்லாம் டஃப் பண்ணிட்டாங்க.
இதுலலாம் டஃப் பண்ணி இப்போ அரித்மெட்டிக்ஸ் தான் ரொம்ப ஈஸியா கேட்டுக்கிறான். நம்ம பார்த்தவொடனே நம்மளால ஆன்சர் சொல்லிட முடியும். சரியா? கொஸ்டின் படிக்கிறதுக்கு ஒரு 10 to 20 செகண்ட், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட், 30 செகண்ட், எடுத்து போட்டா ஆன்சர் 5 செகண்ட், 10 செகண்ட், எடுத்து போட்டா ஆன்சர். சம்ம எடுத்து போட்டா ஆன்சர். ஆனா அந்த சம்ம படிக்கிறதுக்கான மெத்தட் அவன் ப்ராக்டிஸ் பண்ணல. மெயின்ஸ் லெவல்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் பேஸ்டு டிஐ, அட்வான்ஸ் லெவல் டிஐனா அட்வான்ஸ் லெவல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு கொஸ்டினே புரியாம இருக்குல்ல, அது புரிய வைக்கிறது தான் அட்வான்ஸ் லெவல், வேற ஒன்றும் இல்லை. அது எப்படி புரிஞ்சுக்கணுன்றத கத்துக்க போறேன். ஓகே, புதுசா ஒன்றும் இருக்க போதில்ல. ஆல்ரெடி ஒரு 4-5 கான்செப்டை சேர்ந்து ஒரு டிஐயா கேட்டுருவோம், அவ்வளவுதான். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு ப்ராப்ளம், குவான்டிட்டி பேஸ்டு ப்ராப்ளம். மெயின்ஸ்ல இது ஸ்கோரிங் ஏரியா. இந்த இதெல்லாம் வந்தது அப்படின்னா மெயின்ஸ்ல நீங்க ஸ்கோரிங் ஏரியாவை அப்ரோச் பண்ணும். எதை பத்தியும் கவலைப்படாத. ஸோ ஃபைனலி மார்க் டெஸ்ட் வந்து ஹால் டிக்கெட் வந்த அப்புறமா நம்ம மார்க் டெஸ்ட்லாம் போடலாம். அது வரைக்கும் ப்ராக்டிஸே நீங்க பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுடைய டெய்லி லைவ் கிளாஸ் May 7th இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? May 7th இருந்து ஸ்டார்ட் ஆகும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன், யுவர் செலக்ஷன் இஸ் நாட் லக், இட்ஸ் அ டிசிஷன். நிறைய பேர் அவனுக்கு லக்குடா, ஏதோ லக்கில் பாஸ் ஆயிட்டான் அப்படின்வாங்க. உண்மையான உழைப்பை போகிறதுக்கு நீ டிசைட் பண்ணு. உன்னுடைய போஸ்டிங்கை நான் டிசைட் பண்ணிட்டேன். சரியா? மேக்ஸோட பொறுப்பை என்கிட்ட விட்டுரு, அதை நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஏன் சொல்கிறேன்னா 100% ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ், 100% ப்ரூவன் டெக்னிக்ஸ், கான்செப்ட் கிளாரிட்டி, கிறிஸ்டல் கிளியர் கான்செப்ட் கிளாரிட்டி. இனிமேல் எனக்கு அரித்மெட்டிக்ஸே டஃபே இல்லை சார், அவ்வளோ ஈஸியாக இருக்குது, முடிஞ்சு சார் அப்படின்னு சொல்லி ஆராம்ஸா